அவன் தோட உரி என்று உரிக்கிறது நரி. இவர்கள் நம் வரி வரி என்று உரிப்பார்கள். நம் வரியை எடுத்துத்தான் நமக்கு 2000 3000 4000 மிக்சி கரண்டு இந்த அண்டா குண்டா பரிசு போட்டி அப்பந்து காசு நம்ம அப்பந்து காசு. இந்த கொடுமையான ஆட்சி முறையை ஒழிக்கணும். முதலாக புரிஞ்சு, இலவசம் என்பது ஏமாற்று, ஒரு மறைமுகம் லஞ்சம். இது எப்படி அறிவு சமூகம் கற்றறிந்த பெருமக்கள் நிறைந்த இந்த நாடு எப்படி இருக்கிறது? இந்த மூளை கேரளாவில் இருக்கிறதா? ஓட்டுக்கு நீ காசு கொடுத்து விட முடியுமா? போய் பாருங்கள், கேரளாவில் தேர்தல் நடக்கிறது, காசு கொடுக்க முடியுமா? பாருங்கள். ஏன்? அவன் அறிவு சமூகமாக இருக்கிறான். புரட்சியாளர் அம்பேத்கர் கேட்கிறார்கள், அம்பேத்கர் நீங்க கல்வி அறிவை கொடுத்து விட்டால் சமத்துவம் சமத்துவம் எல்லாம் வந்துவிடும் என்றீர்களே, அது வரவில்லையே, அப்ப கல்வி பயன்படவில்லையே என்று கேட்கிற போது அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார், நண்பு மக்களே, தன்னலம் என்று வந்துவிட்டால் அறிவு வேலை செய்யாதுங்கிறார். எவஞ்சத்தான் எனக்கு நான் வாழ்ந்தா போதும் என்று நினைக்கிறேன். உனக்கு மழை போனால் என்ன, மழை போனால் நீரை உறிஞ்சி வித்தால் என்ன, காற்று நஞ்சானா என்ன, நீர் நஞ்சா என்ன, உணவு விஷமானால் என்ன, எதை பற்றி கவலைப்பட்டிருக்கிறாய்? பிறக்கிற குழந்தை புற்றுநோயோட பிறக்கிறது ஏன்? கேள்வி எழுப்பினாயா? அது என்ன புகையிலை பயன்படுத்தியதா, பான்பராக்கு போட்டதா? எதனால்? தாயின் மாறில் பால் குடித்ததை தவிர ஒன்றும் செய்யாத பச்சிலம் குழந்தைக்கு எப்படி புற்றுநோய் வந்தது? காரணம் என்ன? தாயின் மாறில் வந்த பால் நஞ்சாகி போனது. தாய்ப்பால் ஏன் நஞ்சானது? தாய் உண்ட உணவு நஞ்சானது. அப்ப உணவு விஷமாகிவிட்டது. உன்னால் வாழைப்பழத்தை அப்படியே, ஆப்பிளை அப்படியே, திராட்சை பழத்தை அப்படியே, மாம்பழத்தை அப்படி சாப்பிட முடியுமா? அப்போது மாம்பழத்தை அடுத்தால் மாம்பழ கொட்டைகளில் ஒரு வண்டு இருக்கும், பூச்சி இருக்கும். இப்போது பார் இருக்கிறதா?